ஹலோ மக்களே! நான் உங்க திவ்ய பாரதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம். வழக்கம் போல இன்னைக்கும் எடிட் இல்லாம தான் பேச போறேன். நடுவுல ஏதாச்சும் சின்ன சின்ன இடத்துல உளறுனா மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்க கூட எந்த டாபிக்ல பேச போறேன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு. என்னடா ஸ்ட்ரெஸ்ஸே வேணான்றோம், நீங்க என்ன எங்ககிட்ட ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ரெஸ் பத்தி தான் பேச போறேன். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்க போறதில்ல. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதுதான் என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய தலைவலி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு தீர்வாக இந்த வீடியோ இருக்கும். 100% நான் கேரண்டி. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வருது அப்படின்லாம் நான் சொல்கிறேன். என்னென்ன ரீசன்லாம் இருக்க முடியும், இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அது என்னன்னு நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ரீசன்ஸ்லாம் என்னென்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்று வந்து எக்ஸசைஸ் இல்லை யோகா இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கிறது. சரி, எக்ஸசைஸ் யோகா பண்ணல, நான் வந்து நல்லா கடினமாக உடல் உழைப்பு கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னா ஓகே, நீங்கள் எக்ஸசைஸ் யோகா போகணுன்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்கள் பாடியில் வந்து எல்லா ஃபேட்டு பேர்ன் ஆகிட்டுருக்கு, உடம்புல இருக்க குளுக்கோஸ்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்படின்றக்கப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸையோ இல்லை யோகாவையோ நீங்கள் நாடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி உடல் உழைப்பு கொடுக்குறப்போ, எனக்கு உடல் உழைப்பே கிடையாது அப்படின்னு இருக்கவங்க, வீட்டில் வந்து ஒரு பொண்ணாக இருப்பாங்க, இல்லை வந்து வேலை செய்கிறதே பிடிக்காது அந்த மாதிரி ஆளுங்க, இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் யோகா ரொம்ப மஸ்ட்டு. அவங்க மட்டும் தான் எக்ஸசைஸ் யோகா பண்ணணுமா அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில டிசீசஸ் இருக்குது, இல்லை என் உடம்புல ஒரு சில டிஸார்டர் இருக்குது, அதுக்கு கூட யோகா எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை வந்து நான் வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி இருந்தேன், உடல் உழைப்பு இல்லாமல் இப்போ வந்து என் உடம்புல இருக்க ஃபேட்டை வந்து நான் பேர்ன் பண்ணணும் அப்படின்றவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம். அதுவும் ப்ராப்பராக பண்ணணும். எப்படி டெய்லியுமே பண்ணணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. எப்படி ப்ரஷ் பண்ணுறதையோ இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதையோ நம்ம மறக்காமல் டெய்லி மார்னிங்கில் அதை பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்குறோமோ, அதே மாதிரி எக்ஸசைஸ் யோகான்றது நம்ம லைஃப்பில் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி பல்லு விளக்குறத மறக்க மாட்டோமோ, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதையோ இல்லை யோகா பண்ணுறதையோ நம்ம மறக்கக்கூடாது. ஒரு விஷயத்த டெய்லி பண்ணனா டெய்லியும் பண்ணணும், ஒரு நாள் கூட பிரேக் எடுத்துக்கூடாது. உங்கள் உடம்பு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, உங்கள் உடம்புக்கு அது செட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்கண்டினியூ பண்ணிடுங்க. நான் வந்து கண்டினியூவாக பண்ண சொல்கிறது எதுக்குன்னா, கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு பேசிக் டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் உங்கள் உடம்பை வருத்தி பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்கள் உடம்புக்கு அது வந்து செட் ஆகலை அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் தட். அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அதே விஷயம் உங்கள் உடம்பை டேமேஜ் பண்ணுதுன்றப்போ அதை நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடணும் உடனே. அதுவே அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். கன்சிஸ்டன்சி அப்படின்றது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயுமே இருக்கணும். அடுத்தது சன்லைட் இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. சன்லைட்டில் தான் நமக்கு விட்டமின் டி நிறையவே கிடைக்கும். வெளியவே போகலை, நான் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் அப்படின்றப்போ அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெளியே போக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு 8 o'clock மார்னிங் 8 o'clockலேருந்து 11:30 வரலுமே நீங்கள் வந்து அந்த டைம் பீரியட்குள்ளே ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நீங்கள் வந்து வெயிலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஜங்க் ஃபுட். அதிகமான ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, டெய்லியுமே 3 வேளை எடுத்துக்கிறது, இல்லை வந்து டெய்லி ஒரு வேளையாச்சும் நான் ஜங்க் ஃபுட் எடுத்துக்குவேன் அப்படின்றது, அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. பீஸா, பர்கர், சாண்ட்விச், ஏகப்பட்ட ஜங்க் ஃபுட் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக டெய்லியும் 3 வேளையும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா ஃப்ரூட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் கொய்யாப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொய்யாப்பழம் டெய்லி 1 எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் இது கூட ரொம்ப நல்லது. எல்லா பழங்களுமே நல்லது, கொய்யாப்பழம் நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். அதிகமான ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்டில் இதுவும் ஒன்று. ஸோ கொய்யாப்பழம் ரொம்ப முக்கியம். நட்ஸு, பாதாம், பிஸ்தா, வால்நட் ஏகப்பட்டது இருக்குது. இது எல்லாமே பெஸ்ட்டு. ஆனால் இதை விட ரொம்ப பெஸ்ட்டு பீனட்டு.
அதாவது வேர்க்கடலை வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. முடிஞ்சால் கொய்யாப்பழத்தையும் வேர்க்கடலையும் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பால். பாலில் உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் வந்து நைட்டு பால் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா மறுநாள் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வீகனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட குடிக்கலாம். நைட் டைமில் தேங்காய் பால் குடிக்கலாமான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. தென் வந்து வேறு என்ன பண்ணணும்? கீரை வகைகள். டெய்லி ஒரு கீரை வகைகள் நீங்கள் எடுத்துக்கணும். இது கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பாக குறைக்கும். உங்களோட உடல்லையும் சரி, உங்கள் மனதிலையும் சரி ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும். அடுத்து மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், சும்மா உட்காந்துருக்கோம், என்னால் மெடிடேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்றீங்க. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணலான்னு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் ஏகப்பட்ட திங்கிங் மனசுக்குள்ளே போய்க்கிட்டே இருக்குது. என் பிரெயின் வந்து நிற்காம எதையோ யோசிச்சுட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். யூடியூப்பில் வந்து சப்ளிமினல் மியூசிக் நிறைய இருக்குது. அதுலேயே நிறைய பீஸ்ஃபுல் மியூசிக் இருக்குது. அதை நீங்கள் கேட்கலாம், ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளுங்க. அடுத்தது தூக்கமே வரல அப்படின்றப்போ நீங்கள் வந்து மெடிடேஷன் மியூசிக்கு கேட்டுகிட்டே கூட தூங்கலாம். ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சப்ளிமினல் மியூசிக்கு ஃபார் பீஸ், அப்புறம் ஃபார் ஸ்லீப் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பெஸ்ட்டு மியூசிக்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எது மன அமைதியை கொடுக்குதோ அந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை டெய்லி நைட்டு தூங்குறப்போ கேளுங்க. அடுத்தது ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. அதையும் தொடர்ச்சியாக பண்ணணும். ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணாமல் விடுறதுல என்ன இருக்குது? இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து யோகா வந்து ஒரு நாள் பண்ணுவேன், அடுத்த நாள் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அடுத்த நாள் யோகா பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன் மாற்றி மாற்றி மாற்றி. இல்லை வந்து 1 வீக் இதை பண்ணுறேன், 1 வீக் வேறு ஒன்று பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து ஓகே, நம்ம உடம்புல வந்து சம் சேஞ்சஸ் ஏற்படுது. என் உடம்பு அந்த விஷயத்த வந்து ஏற்றுக்கலை, ஒரே விஷயத்த கேட்குது. இப்போது யோகாவே கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்டு இருந்தால் என் உடம்பு அந்த யோகாவுக்கு அடாப்ட் ஆகிடும். இப்போது ஃபஸ்ட் டே ஒரு நியூ யோகா ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த யோகா எனக்கு ரொம்ப ப்ராப்பராக வராது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அந்த யோகா வந்து என் உடம்புக்கு வந்து நல்லா அடாப்ட் ஆகிடும். நான் அந்த யோகாவுக்கு நல்லா அடாப்ட் ஆகிடுவேன். என் உடம்புல எந்த பார்ட்டுக்கு அந்த யோகா பண்ணுறனோ அந்த இடம்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நல்லா யோகா பண்ணுவேன். ஒரு 1 மந்தில் அந்த யோகாவை என்னால் ஈஸியாக பண்ண முடியும். அதுவே நான் வந்து இந்த யோகா ஒரு நாளைக்கு, எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு, இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறப்போ என்னால் பர்ஃபெக்டாக ஒரு பாடி போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை என் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணேன், இன்றைக்கி யோகா பண்ணுறேன்னா நாளைக்கு யோகா. ஸோ தொடர்ந்து யோகா மட்டும் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். சரி, அப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி யோகா வேண்டாம் அப்படின்ட்டு நினச்சிட்டேன். சரி, யோகா வேணாம்னு நினச்சிட்டோம்ல, இன்றைக்கி பண்ண வேணாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவேன். இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வேண்டாம், நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நைட்டு லேட்டாக தூங்கிட்டேன். அது வந்து ஒரு 11 இருக்கும். நைட்டு 11க்கு தான் தூங்குறேன்னா அப்போ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன்? நம்ம வந்து 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் தூங்கினா ஃபீமேலுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. பெண்கள் 8லேருந்து 9 மணி நேரம் தூங்குறது ரொம்ப முக்கியம். சரின்ட்டு காலையில் வந்து 8 மணிக்கு எழுந்திரிச்சேன். சரி, 8 மணிக்கு தான் இங்கே எழுந்திரிக்கிறேன். அப்புறம் நான் வந்து பல் விளக்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து யோகா பண்ணுறதெல்லாம் சாத்தியமா? சரி, அதுலேயும் உடனே 8 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா இதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டினா என்னாகும், அன்றைக்கி நாள் யோகா கட் ஆகிடும். சரி, அந்த மாதிரி என்ன பண்ணேன், ஒரு நாள் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். 8 மணிக்கு மேலே எழுந்திரிச்சேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ்லாம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் டைம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே யோகா பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தது. திடீர்னு என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, நம்ம பல்லு விளக்காம ஏன் யோகா பண்ணி இருந்திருக்கக்கூடாது? ஏன் ரெஃப்ரெஷ் ஆகாமையே யோகா பண்ணி இருந்திருக்கக்கூடாது? ஏன் நம்ம பல்லு விளக்குறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரோம்? நான் என்ன நியாயமாக தானே கேட்குறேன். பல்லு விளக்காம விட்டுருந்துருக்கலாம்ல. பல்லு விளக்காம
பாத்ரூம் போகாமல் டேரெக்டாக யோகா பண்ணியிருந்துருக்கலாம்ல. ஆனால் நான் அதை பண்ணலை. ஏன் அப்படின்னு நானே யோசித்தேன். அப்போது எனக்கு இதெல்லாம் பேசிக் டிசிப்ளின் அப்படின்னு என் சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு நான் அடாப்ட் ஆகிட்டேன். பல்லு விளக்காமல் ஒரு மில்க்கோ இல்லை சாப்பிட்றதோ என்னால் முடியாது. அப்போது ஏன் தொடர்ச்சியாக யோகா பண்ணக்கூடாது? எப்படி நான் அதை வந்து இன்றைக்கி பண்ண வேண்டிய யோகாவை நாளைக்கு எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சுல்ல, அந்த டைம் தள்ளி போயிடுச்சுல. சரி, டைம் தான் தள்ளி போணுச்சு. இப்போ நினச்சா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நானே என்ன ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி யோகா பண்ணிட்டேன். அப்போது அன்றைக்கி நான் சரி டைம் ஆகிடுச்சு வேண்டான்னு நினச்சிருந்தா அன்றைக்கி நான் பண்ண வேண்டிய யோகாவை பண்ணாமல் விட்டுருப்பேன். நாளைக்கு பண்ணுற யோகா நாளைக்கான யோகா தானே. அன்னைக்கான யோகாவை நான் தள்ளி போட்டுட்டேன், பண்ணலன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்த பண்ணனா அந்த விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணணும். பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் பண்ணுறதே வேஸ்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது வந்து லேடிஸ்னு எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக் போடுவாங்க, நாளைக்கு ஒன்று, அதுக்கடுத்த நாளைக்கு ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் பேக் வந்து ஒர்க்கே ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆகலை. ஆக்சுவலி நீங்கள் ஒரே ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ச்சியாக போட்டிருந்தா தான் அது வந்து நமக்கு வந்து செட் ஆனதா, அது வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ ஒன்று தொடர்ச்சியாக பண்ணணும், அடுத்தது தள்ளி போடாமல் இருக்கணும். இதெல்லாம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்க்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து நான் சொன்னேன்ல, மறுநாள் காலையில் பண்ண வேண்டிய யோகா வந்து எனக்கு வந்து தள்ளி போனதுக்கு காரணம் முன்னாடி நாள் ராத்திரி வந்து லேட்டாக தூங்குனதுன்னு. அப்போது எனக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஸ்லீப் ஹேபிட்ஸ் ஒரு நாள் மாறினோன்னே அடுத்த நாள் அது பாதிக்குது. அப்போது நீங்கள் வந்து டைமுக்கு தூங்கி டைமுக்கு ஏந்திரிக்கணும். அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸ் ஆச்சும் தூங்கிடணும். ஆண்கள்னும் சரி பெண்கள்னாலும் சரி ஒரு 7 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். பெண்கள்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 8லேருந்து 9 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். ஆனால் என்னால் அவ்வளோ நேரம் தூங்க முடியாது, எனக்கு அந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து மினிமம் 7 மணி நேரம் தூங்கணும். அதிகபட்சம் 9 மணி நேரம் ஆண்களோ பெண்களோ தூங்குங்க, நல்லா தூங்குங்க. அதை விட்டுட்டு இந்த காலத்துலலாம் நிறைய பேர் எனக்கு வந்து நைட்லாம் தூக்கம் வராது அப்படின்றாங்க. இதுக்கெலாம் காரணம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து நைட்டு வந்து 3 மணி இல்லை 4 மணிக்கு தான் தூங்குவேன், இல்லை 2 மணி 3 மணிக்கு தான் தூங்குவேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி அது நைட்டா? என்னோடய பெரிய கொஷின் என்னென்னா, அது நைட்டா? அதுவே அதிகாலை. அப்போது அன்னைக்கான ராத்திரி நீங்கள் தூங்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் இப்படி தான் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லா தூங்கி மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உடம்புல இருக்க ஏகப்பட்ட டிஸார்டர் அது தானாகவே சரியாகும். சரி, அடுத்தது வந்து எந்த பேஷனும் எந்த ஹாபீஸும் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வந்து நாளைக்கு வந்து நான் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக இதை பண்ணிடுவேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. இன்றைக்கே பண்ணிடணும். அந்த விஷயம் எதுக்காக பண்ணுறோம்? ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ஒரு இப்படி ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும், அதுக்காக பண்ணுறோம். அப்போது அந்த உழைப்பு வந்து எப்படி இருக்கணும்? இந்த நிமிஷத்துலேருந்து இருக்கணும், இன்றைக்கும் இருக்கணும், நாளைக்கும் இருக்கணும். எல்லா நாளும் இருந்தால் தான் அன்றைக்கி நம்ம ஆசைப்படுறது இருக்கும். இது வந்து நிஜமான வாழ்க்கை. நம்ம வந்து கண்ணை மூடி யோசித்து கனவு கண்ட உடனே அந்த விஷயம் நம்ம முன்னாடி வந்துடுமா? வராது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன உழைப்புகளை போடுறப்போ தான் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும். இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, ஹாபீஸ் வந்து இல்லாமல் இருக்கிறது, பேஷன் இல்லாமல் இருக்கிறது எந்த விதத்தில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது சும்மாவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த பேஷனும் இல்லை அப்படின்ற எப்படின்னா, இப்போது வந்து போர் அடிக்குது, எதுவுமே பண்ணல, தனியாக இருக்கிறீங்க, தப்பு பண்ண தோணும். ஏதாவது ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து தப்பு பண்ண தூண்டும். அது அவங்கக்கிட்ட பேசலாமா? நமக்கு திடீர்னு இப்போ ஒரு பொண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு பையன் வந்து மெசேஜ் பண்ணான், தனிமையிலே இருக்காங்க, சரி நம்ம கூட பேசுகிறாங்களே பேசலாம். மேபி அவன் நல்லவனாக இருந்தால் சரி, அவன் கெட்டவனாக இருந்தால் திங்க் அபவுட் இட். நம்ம வந்து எப்படின்னா ஒரு பேஷன் உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு ஹாபீஸ் இருக்கணும். எந்த மாதிரி ஹாபீஸ்லாம் இருக்கலாம்னா, ஒரு சிலருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், ஒரு சிலருக்கு பாட்டு பாட பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறேன். எனக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் பிடிக்கும், கடிதம் எழுதுவது ரொம்ப பிடிக்கும்.
நான் வந்து எனக்கு வந்து வெளிநாட்டில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சேனல் கூட வச்சுருக்கேன். ட்ராயிங்கு, பெயிண்டிங்கு, ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் கூட வச்சுருக்கேன். நீங்க வந்து இந்த சேனல் செக் பண்ணணும்னா, லெஸி என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு போட்டு செக் பண்ணலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் குடுக்குறேன். அதுவும் இல்லாம நம்ம சேனலோட ஹோம் பேஜில கூட லஸ்ஸி என்டர்டெயின்மென்ட் சேனலோட ப்ரொஃபைல் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயிண்டிங், ட்ராயிங் என்ன பிடிக்குமோ அத பண்ணுங்க. ஒரு சிலருக்கு வந்து ஜுவல்ஸ்லாம் செய்றது பிடிக்கும். ஒரு சிலருக்கு க்ளேல ஏதாவது பொம்மை செய்ய பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஹாபி வச்சுக்கோங்க. உங்க தனிமையில அந்த விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கவே மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு. நான் இன்னொன்னு சொல்றேன். நம்ம தேவையே இல்லாம நம்ம ஃபோன்ல ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் வச்சிருப்போம். உங்களுக்கு தேவையே இல்லாத ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருந்தா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அழிச்சிருங்க. அந்த கான்டெக்ட்ஸே இல்லன்னா, நீங்க ஸ்டேட்டஸ் போடுறத விட்டுருவீங்க. சும்மா சும்மா போய் ஸ்டேட்டஸ் போடுறது, அவன் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இவன் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாதது. ஆக்சுவலி இதெல்லாம் சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். நீங்க வந்து தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் நெறைய இருக்கா, எல்லாத்தையும் அழிச்சிருங்க. உங்களுக்கு தேவையான 5, 6 பேரு, அவங்க முக்கியமா அவங்களது மட்டும் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் அழிச்சிருங்க. அடுத்தது, உங்களுக்குன்னு லைஃப்ல ஒரு பிளான் இருக்கா, தயவு செஞ்சு வாய தொறந்து யார்ட்டயும் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. சக்சஸ் ஆனதுக்கப்புறம், அந்த சக்சஸ் அதுக்கப்புறம் பேசும். ஓகே. உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கப்போ, அது எல்லார்ட்டயும் போய் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப லவ்வபிளான ஒருத்தங்க, அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற பட்சத்தில நீ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்றப்போ, உங்களுக்கு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நெனைக்கிறப்போ, உங்களோட பிளான்ஸ் உங்க மனசுக்குள்ளே இருக்கட்டும். ஆனா, நம்மளோட மனிதனோட மூளையே இப்படிதான். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா, யாராவது ஒருத்தர்கிட்ட பக்கத்துல இருக்கவங்க, இல்ல நம்ம லவ்வபிள் பெர்சன் யாராவது ஒருத்தர்ட்டயாவது ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். ஸோ, அந்த மாதிரி இருந்தா ஷேர் பண்ணிக்கங்க. இல்லன்னா முடிஞ்ச வரலும் வாயை திறக்காமல் இருக்கவும். இன்னும் நெறைய இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து எது குடுக்குதுன்னா, நம்ம பேசுற வார்த்தைகள். ஒரு சிலர்ட்ட நம்ம வந்து ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிருவோம், ஏதோ சொல்லிருவோம். அது வந்து நம்மள வந்து ஃப்யூச்சர்ல கூட நெனச்சு பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம அத பேசாம இருந்திருக்கலாம். அந்த இடத்துல நம்ப அவங்கள சொல்லாம இருந்திருக்கலாம். அந்த மாரி தோணும். ஸோ, சம்டைம்ஸ் வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. தென் வந்து என்ன சொல்லணும்னா, டூ மச் ஆஃப் சோஷியல் மீடியா. எப்ப பாரு சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டா அப்படியே ரீல்ஸு. ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் இல்ல 90 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அப்படியே டக்கு, 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 டக்குன்னு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வருவோம். இதனால என்ன நடக்கும்னா, நம்ப கண்ணு ஃபர்ஸ்ட்டு போகும். அடுத்தது நம்ம மூளைக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் ஓடும். இப்ப எக்ஸாம்பிள் 2 பேர் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையனும், பொண்ணும். அதில வந்து அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வந்து ஏதாவது அந்த வீடியோல வந்து ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நெறைய ஜுவல் பர்ச்சேஸ் பண்ற மாரி ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த பையனுக்கு ஷேர் பண்ணான். அவ காதலிக்கிற பையனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், "ஐயோ! நம்மளால வாங்கி தர முடியலையே!" அப்படின்னு வருத்தப்படுவான். இது தேவையில்லாத ஒரு விஷயத்த உருவாக்குது. இந்த மாதிரி சும்மா உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு, இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு, பக்கத்துல இருக்க அவங்க காதலனையோ, காதலியோ போய் வம்பிழுக்கிறதுக்கு பதிலா, அப்படி ஒரு ரீல தான் நீ பார்க்குற. பார்த்துட்டு, ஏன் எப்போ பார்த்தாலும் பையனே தான் வாங்கி தரணுமா? நம்பளும் வாங்கி குடுக்கணும். நம்ம நல்ல வேலைக்கு போகணும். அப்படி நெனச்சிட்டா பரவால்ல. இவன் எனக்கு வந்து வாங்கி தர மாட்டேன்றான் அப்படி நெனைக்கிறது. இல்ல ஒரு அப்பாவும், ஒரு பொண்ணும் வந்து ரீல்ஸ் போடுறாங்க ஹேப்பியா பேசிட்டு இருக்க மாரி. நம்ப அப்பா நம்ப கூட இப்படி இல்லையே, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரே அப்படின்றது. ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலையுமே வேற. அவங்க அப்படி காட்டிக்கலாம். பட் நெஜ வாழ்க்கையில அவங்க வேற மாரி கூட இருக்கலாம். ஸோ, இந்த மாதிரி நம்ம வந்து சோஷியல் மீடியாவ பார்த்து நம்ம வந்து நம்ம ஒரு கற்பனையில நெனச்சுக்கிறது. அவங்கள மாரி நமக்கு ஒரு லைஃப் இல்லையே அப்படின்ற மாரி ஃபீல் பண்றது. இதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா, நெஜ வாழ்க்கை அவங்களுக்கு வேற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து ஒரு விஷயம் வந்து இந்த இந்த டைம்க்குள்ள பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த டைம்க்குள்ள பண்ணுங்க. கொஞ்சம் டைம் மேனேஜ்மென்ட் கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ப உடம்பு சொல்றத நம்ம கேட்கணும். நம்ம மனசு சொல்றத நம்ம கேட்கணும். எப்படின்னா, ம் இன்னொன்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள். ஆ இப்போ வந்து நான் ஒரு பையன வந்து சின்சியரா காதலிக்கிறேன். ஓகே. இது ஒரு கதை மாரி சொல்றேன். நான் ஒரு பையன ரொம்ப காதலிக்கிறேன். ம். அந்த பையனுக்கு வந்து என்ன வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ம். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக எல்லாம் பண்றான்.
இப்போ நான் திடீர்னு ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பேசுகிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பு, அந்த அளவுக்கு கேட்குற மாதிரி கூட இல்லை. நீ உனக்கு பிடிச்சத பண்ணு. நான் வந்து அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்டா, ஒரு ஜுவல் போட்டுக்கிட்டோ, இல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டோ அழகா இருக்கேனான்னு கேட்டா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் அழகு உன்னால. நீ அவ்ளோ அழகு. அது இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நீ எப்பவுமே அழகு. அப்படின்னு சொல்ற அளவுக்கு உருகி, உருகி ஒருத்தன் காதலிக்கிறான். ம். நானும் அந்த பையன ரொம்ப காதலிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ம். என்னோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட நான் போயிட்டு, அவனும் நானும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி யோசிப்போம். ஒரே மாரி சந்தோஷப்படுவோம். ஒரே மாரி கஷ்டப்படுவோம். ஆனா ஒண்ணாவே இருப்போம் அப்படின்னு சொல்றப்போ, அவங்க சொல்றாங்க பெத்தவங்க. இல்ல ஒரே ராசி, ஒரே நட்சத்திரத்துல கல்யாணம் நடக்கக்கூடாது. உடனே இந்த பொண்ணு போய் YouTube எல்லாத்துலயும் சர்ச் பண்ணுது. ஐய்யய்யோ! ஒரே ராசி, ஒரே நட்சத்திரமா? அவங்கள கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு 4 ஜோசியர் 4 விதமா பேசுவான். உடனே இந்த பொண்ணு வந்து, ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம் நம்ம பிரிஞ்சுருவோமா? முடிஞ்சுதா? மேட்டர் முடிஞ்சுதா? சரி. இவங்க இதே ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். இவங்க வந்து கல்யாணம் ஆகி ஒழுங்கா வாழ்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பெத்தவங்க வந்து என்ன நெனைப்பாங்க? ஐயோ! என் புள்ள வந்து நல்லா வாழ்ந்து அவ வந்து நல்ல பையன சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னுவாங்க. அதுவே அ இவங்க சொல்றாங்க, பெத்தவங்க சொல்றாங்கன்ட்டு இந்த பையன கழட்டி விட்டுச்சு. கழட்டி விட்டுட்டு, ம் பெத்தவங்க சொல்றாங்கன்னு ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அவன் வேற ராசி, வேற நட்சத்திரம் தான். இந்த பொண்ணும் அவனும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம்ல 10க்கு 9 1/2 பொருத்தம். 9.5 பொருத்தம். பெஸ்ட்டா இருக்கு. இப்படியா இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆனா திடீர்னு அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்தே கல்யாணம் ஆனதுலேருந்து ஏதோ ஒத்து போகாத மாரி இருந்திருக்கு. திடீர்னு ரொம்ப சண்டை வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பேர பசங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கும், அவிங்க பையனோட சைடு அம்மா, அப்பாவுக்கும் இருந்திருக்கும் கனவு. ஆனா இவிங்க டிவோர்ஸ் ஆயிடுவாங்க. உடனே என்ன நெனைப்பாங்க? அவங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு பொண்ணு சொல்லும். "ஏம்மா நான் காதலிச்சவன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையேம்மா, நீ சொல்றத பேச்ச கேட்டு இப்படி ஆயிடுச்சுன்னோன்னே" அவங்க சொல்லுவாங்க, "நான் என்ன கண்டனா? இவன் இப்படி பண்ணுவான்னு கண்டனா?" அப்படின்ருவாங்க. இங்க என்ன நடக்கும்? நம்பளா இருக்கிறத நம்பளே இழந்ததுனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். சரி இதே வேற ஒரு மீன்ல சொல்றேன். ம். இந்த பொண்ணும் பையனும் காதலிக்கிறாங்க. அதே மாரி அந்த பொண்ணும் பையனும் உயிருக்குயிரா அந்த நகமும் சதையும் போல காதலிக்கிறாங்க. இப்படி காதலிச்சுட்டு இருக்கும்போது பையனோட சைடுல வந்து இந்த காலத்துல நடக்கிற விஷயங்கள தான் நான் சொல்றேன். பையனோட சைடுல வந்து பொண்ணு என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. பொண்ணு வேற ஜாதின்னு பையன் சொல்றான். அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்றானாம். நான் ஒரு ஒரு லைன்ஸ் படிச்சேன். அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்ணுறுப்புக்கு வாய் இருந்தா அது சொல்லுமா? ஜாதி மாறி காதல் திருமணம் செய்தவர்கள் கழுத்தறுக்கப்பட்டு தண்டவாளத்தில் வீசப்படுவதற்கு காரணமாயிருந்திருக்கிறேன். ஆம், அவர்களின் குடும்ப கௌரவமும் குல கௌரவமும் குடியிருப்பது என் மீதுதான் அப்படின்னு சொன்னுச்சாம் பெண்ணுறுப்பு. அதாவது இவங்க ஜாதி வந்து அந்த பெண்ணுறுப்புல தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஜாதியும் கௌரவமும். இல்ல? என் பையன் ஒரு நல்ல பொண்ண சூஸ் பண்ணணும். நல்ல அறிவான பொண்ணா சூஸ் பண்ணணும். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல 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 முறையா வாழணும். அவங்க கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு தேவையான அறிவும், திறமையும் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பதிலா, அவங்களுக்கு அந்த ஜாதி வந்து முக்கியமா போயிடுச்சு. அதாவது அந்த காலத்துல ஜாதின்றது வந்து எப்படி உருவானுச்சுன்னா, அவங்க செய்ற குலத்தொழில் அத வச்சு தான் ஜாதிய வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் இந்த ஜாதி வேற்றுமைலாம் வந்திருக்குது. நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி அப்படின்றதெல்லாம். அதெல்லாம் பணம் வந்ததுக்கப்புறம் தான் வந்திருக்குது. ஆனா, இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே பணம் வச்சிருக்காங்க. எந்த ஜாதியில இருக்கவங்க கிட்ட பணம் இல்ல சொல்லுங்க? அந்த மாதிரி இப்போ பறை அடிக்கிற தொழில செய்றவங்கள பறையன் அப்படின்ற ஒரு கேஸ்ட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. இப்போ அவங்க பறை அடிக்கிற அந்த தொழில செய்யறதுனால அதுக்கு ஒரு பேர் அடையாளமா தான் அத வச்சிருந்தாங்க. அது காலப்போக்குல ஜாதி அப்படின்ற ஒரு வார்த்தைகள உருவாக்கி இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்படி இருக்கிறப்போ நான் ஒண்ணு கேட்குறேன். அந்த ஜாதி அப்படின்றது அப்போ வந்து தன்னோட குடும்பம் அதே அதே தொழில செய்யும்போது அந்த தொழில் அழியாம இருக்கணுன்ற ஒரு வரிசையில தான் அந்த குலத்தொழில் அந்த மாதிரிலாம் வந்தது. இந்த காலத்துல அதே கேஸ்ட்ல இருக்க இன்னொருத்தர்
இன்ஜினியராகவோ ஆர்கிடெக்ட் பண்ணுற இன்ஜினியராகவோ சிவில் இன்ஜினியராகவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ ஏன் ஒரு ஆக்ட்ரஸாக கூட இருக்காங்க, இல்லை ஆக்டராக இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஜாதியாக மாறி இப்போ அந்த விஷயத்தினால கொலை ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. இப்போ என்னன்னா, அந்த பையன் இதை காரணமாக சொல்லி எப்படி முன்ன அந்த பொண்ணு விட்டுட்டு போகிற மாதிரி சொல்லி, இப்போ இந்த பையன் இந்த ஜாதியை காரணமாக சொல்லி இந்த பொண்ணை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு தங்கமான பொண்ணு போகிற இடத்துல இப்போ அவங்க அதே ஜாதியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு 2-3 பேர் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் வந்து விர்ஜின்னு ஒழுங்காக இருந்த பையன் என்ன காதலிச்சான் அவ்வளோதான். அப்படின்றப்போ அவனுக்கு ஃப்யூச்சரில் தெரிகிறப்போ உட்காந்து அழுவான். அவன் வீட்டில் வந்து கேட்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு காதலோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ உருவாயிடுச்சு அப்படின்றப்போ அந்த விஷயத்த அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் மாற்றிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எந்த கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி டபுள் மைண்டடாக யோசிக்கிறது. எதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வந்து புரியுன்றதுக்காக. பட் இந்த விஷயம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே. இப்போது ஒரு ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். 2 ட்ரெஸ் இருக்குது, 2 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி மாடல், பட் 2 கலரு. 2 கலரும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று அந்த 2 கலரும் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ணி அதை எடுத்துக்கோங்க. அங்கே போய் நின்றுக்கிட்ட இதுவா 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 கடைசியாக அந்த ஒன்றை தான் சூஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கும் தெரியும். இல்லை ரொம்ப காசு இருக்குது, நிறைய வச்சுருக்கேன், 2ம் ஒரே மாடலில் 2 வச்சுக்குவேன் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். பட் அங்கே இதுவா அதுவா இதுவா இதுவான்னு நம்ம நின்றுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? அதே சேம் விஷயம் தான் சொல்கிறேன். டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது. அந்த பொலிட்டீஷியன் ஒருத்தர் கூட சொல்லுவார்ல, ஒன்று அந்த பக்கம் போ, இல்லை இந்த பக்கம் போ, 2 பக்கமும் போகாமல் நடுவில் நின்னா லாரி மோதியே செத்துப்போ அப்படின்னுவாரு. யாருன்னு சொல்லலை, சும்மா நான் சொல்கிறேன். அந்த மாதிரி டபுள் மைண்டடாக இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபனுக்கு சொன்னேன், பாலிடிக்ஸ் போக வேண்டாம், சும்மா ஜஸ்ட் ஃபனுக்கு சொன்னேன். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண வேணாம். தென் வந்து இன்னொன்று சொல்லணும், சோஷியல் மீடியான்னு நம்ம ஒன்று சொன்னல, அதில் ஒன்று சொல்ல மறந்துட்ட ஒரு பாயிண்ட்டு என்னன்னா, இப்போது இன்னைக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது. அதை நியூஸில் வந்து எப்படி போடுவாங்க, சிம்பிளாக போடுறாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் நான் ட்ரெண்டிங்கை பேசுகிறேன் அப்படின்ற பேரில் பேசுகிறான் 10 நிமிஷத்துக்கு பேசுகிறான். நீங்களே சொல்லுங்கள், அந்த ட்ரெண்டிங்னால அந்த நியூஸை நீங்கள் பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? அப்படி ஏற்படுத்தும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாருங்கள். மற்றபடி நான் டெய்லி ட்ரெண்டிங்கை தெரிஞ்சுக்கிறேன்னு நீங்கள் பார்ப்பீங்க. சரி, பார்த்துட்டு அதை அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இல்லை அறிவாக எடுத்துக்கிட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பாக்ஸ்லேயே பார்க்குற ஏகப்பட்ட பேர் மாற்றி ஒரே விஷயம் 2 ஆப்போனண்ட் இருப்பாங்க. அந்த ட்ரெண்டிங்கை பற்றி 2 தரப்பு மக்கள் இருப்பாங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயே அடிச்சுக்குவாங்க. இதுக்கு நீ அந்த ட்ரெண்டிங்கை தெரிஞ்சுக்காமே போயிருக்கலாமே, அங்கே கமெண்ட் பாக்ஸில் போய் அடிச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு? ஸோ முடிஞ்ச வரலும் ட்ரெண்டிங் உங்களுக்கு தேவையான தெரிஞ்சுக்காங்க. மற்றபடி ட்ரெண்டிங்கை தெரிஞ்சுக்கிறேன்னு தேடி போய் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இந்த விஷயம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே யார் ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு, முழுக்க அவங்களுக்கான பதிவு தான் இது. இப்போ வந்து நான் நார்மல் பர்சன், இதெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன், எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பதிவு உங்களுக்காக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் மேபி கமெண்ட் பாக்ஸில், ட்ரெண்டிங் வந்து நீ என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்ட்டு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கை பார்க்குறேன்ட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட இருக்கவங்க கூட வந்து அதை பற்றி பேசுவாங்க. தென் வந்து தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதத்தை உருவாக்கக்கூடாது.
இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து இப்போல்லாம் என்னென்னா இந்த பைப்போலார் டிஸார்டர் மாதிரி வந்துருச்சு. ஒரு ஒரு சில சமயத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, திடீர்னு ஒரு சில சமயத்தில் ரொம்ப சேடாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன். இந்த கான்டெக்ட்ஸ் தேவையில்லாத கான்டெக்ட்ஸ் அழிச்சிடுங்க. ஸ்டேட்டஸ் பார்க்குறது, ஸ்டேட்டஸ் போடுறத விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஒரு விஷயம் ஏற்படுத்தும்னா அந்த விஷயத்த பண்ணுங்கள். அதுவும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். எதை பற்றியும் நினச்சிக்காதீங்க. இந்த உலகம் இப்போ இருக்குது, அது இதுக்கு முன்னாடிலாம் இந்த டைனோசர் காலத்துலலாம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்போல்லாம் மனுஷங்களே கிடையாது. அப்போல்லாம் டைனோசர்களோட உலகமாக இருந்தது இந்த உலகம். இப்போ மனுஷனோட உலகமாக மாறி போச்சு. இப்போ டைனோசர் மட்டும் இல்லை, இப்போது அதை விட பெரிய ஏதாவது ஒரு விலங்கு வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் ஜூவில் அடைச்சிடுவாங்க. எதுக்கு? நம்மளோட கண்காட்சி, நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக. ஆனால் அந்த விலங்கு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிலாம் யோசிச்சா நம்ம வாழ முடியாது. ஆனால் அதை அப்படியே கஷ்டப்படுத்தினாலும் தப்பு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாழ்கிறோம். பண்ணாலும் தப்பு, பண்ணலனாலும் தப்பு. அந்த மாதிரி என்னடா இவன் நிறைய என்னென்னமோ சொல்கிறான்னு நினைக்கலாம். நான் பேசுகிற எல்லாமே ஒன்றோடு ஒன்று லிங்க் ஆனது தான். சரி, ஓகே. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, முக்கியமாக இன்னொன்று சொல்ல நினச்சேன். இருக்கிறது ஒரு லைஃபு. அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது, போன ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சான்னு தெரியாது. ஸோ இந்த ஒரு ஜென்மம் தான் இருக்குது. ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. தென் முடிஞ்சு போன பாஸ்ட்டை அதெல்லாம் மேட்டராக எடுத்துக்காதீங்க. இப்போது ப்ரெசண்ட் இருக்கா, இந்த நிமிஷம் உங்கள் கூட இருக்கா, இப்போது ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு ஒர்க்கு பண்ணுங்கள். சும்மா மட்டும் இருக்காதீங்க. சும்மா இருந்தால் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓடும். ஏதாவது ஒன்று பண்ண தோணும், இல்லை ஏதோ ஒன்று பேச தோணும், தென் ப்ராப்ளமும் கொண்டு வர தோணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆக தோணும். இது எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, தயவு செஞ்சு இன்னொருத்தங்கிட்ட போய் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஒர்க்கை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு ஒர்க்கை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்காக பண்ணுங்கள். மைண்டு ஃபுல்லாக அதில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். தொடர்ந்து ஒரு விஷயங்களை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எல்லா மாற்றங்களும் வரும். கடவுள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நடுவில் வந்து ஏதாச்சும் பேசி உளறியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தென் வந்து நியூவாக வந்து ஒரு ஐ திங்க் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் நியூவாக வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அதுதான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட. இது வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையிலையாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். எனிவே, தேங்க்யூ டு ஆல் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.